சார் ட்ரம்ப் டேரிஃப்னால மக்களுக்கு என்ன சார் பாதிப்பு? உடனடியாக அதனுடைய பாதிப்பு தெரிய போகிறது இல்லை. உடனடியாக சைக்கலாஜிக்கலான ஒரு ஒரு வார்ஃபேர் மாதிரி தான் இது இருக்குது. பட் மெல்ல மெல்ல அடுத்த ஓரிரு வாரங்களில் ஓரிரு மாதங்களில் கடுமையான தாக்கம் இருக்கும். இது ரிசால்வ் ஆகலைன்னா வேலைவாய்ப்பு இழப்பிலிருந்து ஆரம்பித்து பார்த்திங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது வேலைவாய்ப்பு இழப்பிலிருந்து பல விஷயங்கள் நடக்கும். ஸோ இது நிச்சயமாக ஒரு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கவர்மெண்ட் இதை ரொம்ப கவனமாக கையாளணும். சார், சைனாவை எனிமின்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு கூட டைம்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் இந்தியா மேலே மட்டும் ட்ரம்ப் கோவமாக இருக்க மாதிரியே இருக்கே சார். நிச்சயமாக ஓரிரு நாட்களுக்கு முன்பு நம்ம ஐபிஎஸ் ஃபைனான்ஸில் கூட பேசியிருந்தோம். இந்தியாவை விட மிக அதிகமான பற்றாக்குறை டெபிசிட் இருக்கக்கூடிய நாடுகள் பல நாடுகள் இருக்குது. இந்தியாவை விட அதிகமாக டேரிஃப் போடக்கூடிய நாடுகளும் இருக்குது. அந்த நாடுகள்லாம் விட்டுட்டு இந்தியாவை ஏன் குறி வைக்கிறாரு? கனடா, சைனா, அது 2 நாடு தான் அவர் நம்மளை விட அதிகமாக டேரிஃப் போட்டிருக்குது. வேர் அவருடைய பற்றாக்குறை அதிகமாக இருக்க நாடுகளில் 10 நாடுகளில். ஸோ அது ஒரு பக்கம். அப்போ நிச்சயமாக இந்தியாவை ஏதோ ஒரு குறிவைத்து தாக்குதல் நடக்குதுன்னு தெரியுது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போது ரஷ்யாவோட ஆயில் வாங்குறீங்கிறது, அங்கேயுமே எல்என்ஜி யூரோப்பியன் யூனியன் வாங்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதை தாண்டி நம்மளை ஏன் பண்ணுறாரு? அப்போ இட்ஸ் மச் மோர் தேன் வாட் மீட்ஸ் ஐன்னு நான் தான் சொன்னேன் சிபிட்ட. அதாவது இது மோர் ஆஃப் பொலிட்டிக்கல், இட்ஸ் நாட் எக்கனாமிக்ஸ், பாலிட்டிக்ஸ். ஸோ இது அரசியல் தான். இதில் ஒருவேளை அவருக்கு இந்தியாவை குறிவைத்து தாக்குவதற்கு நோக்கம் என்னவா இருக்கலாம்னு நினைக்கிறேன்னா ஒருவேளை அவருக்கு நோபல் பரிசு கிடைப்பதற்கு இந்தியா தடையாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கா என்னன்னு தெரியல. ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அந்த போற நீங்க தான் நிறுத்தி வச்சிங்கன்னு சொன்னா ஒருவேளை டாரிஃப்லாம் ஒருவேளை குறைப்பாரான்னு தெரியல. பட் அப்படி அரசாங்கங்கள் நடத்துறதுங்கிறது அப்படி கிடையாது. ஜெஃப்ரி சாக்சனுடைய ரிப்பீட்டட் இன்டர்வியூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அவர் ஒரு பிரசிடென்ட் எப்படியெல்லாம் பேசணுமோ அந்த லாங்குவேஜ் நம்ம தயங்குறோம், அது கூட அவர் தயக்கம் இல்லாமல் பேசுறாரு. ஸோ இது மச் மோர் தேன் வாட் மீட்ஸ் த ஐ, அப்படிதான் நான் நினைக்கிறேன். நம்ம இது வெறும் பொருளாதாரம் சார்ந்தது இல்லை, இது அரசியல் சார்ந்தது. அவர்கிட்டையும் கேட்ட கேள்விக்கு கூட அவர் 8 hours தானே இருக்கு, இன்னும் போகட்டும், நிறைய டேரிஃப் போடுவேங்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் என்னென்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஆமாம், தினசரி நம்ம புதுசாக ஏதாவது ஒரு இதோட தான் நம்ம விழிக்க வேண்டியதாக இருக்குது. இது ஒரு ஓரிரு மாதங்களில் சரியாயிடும் நான் நினச்சேன். அந்த மாதிரி இல்லை. இது தொடர்ந்து கொண்டு இருக்கிறத பார்த்தா சில மாதங்களுக்கு இன்னும் வரணும்னு நான் நினைக்கிறேன்.